ஹாய், வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம். இன்னைக்கு முடக்கத்தான் கீரையை வச்சு எப்படி பருப்பு பொடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து நிறைய நம்ம தோசை செய்யலாம். தோசை ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம சட்னி துவையல் மாதிரி பண்ணலாம், ரசம் வைக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து அதை வச்சு ஒரு பருப்பு பொடி தான் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு வேணும்னா கூட ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது எங்கள் கனவு தோட்டத்தில் இந்த முடக்கத்தான் நிறைய இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு நானே இதை ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது. இப்போவே நமக்கெல்லாம் கைவலி கால்வலி எல்லாமே வந்துடுது இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிறத ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சேனல்லையும் நான் போட்டிருக்கேன் எப்படி பண்ணணும்னு. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த இலையை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி துணியில் நல்லா ஒத்திட்டு அதுக்கப்புறம் நிழல்லையே நான் அதை வந்து காய வச்சு எடுத்துக்கிறேங்க. இதை வந்து நம்ம வெயிலில் டைரெக்டாக வைக்காமல் நிழலில் உலர்த்தும் போது அதோட சத்துக்கள் போகாது. இதில் துவரம் பருப்பு நான் 2 உலக்கு எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் உலக்கில் 2 உலக்கு சின்ன உலக்கில். பாசிப்பருப்பு அது வந்து சிறுபருப்பு அது 1 உலக்கு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை நான் 1/2 உலக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இன்னும் ஜாஸ்தி பொட்டுக்கடலை போட்டால் பிடிக்கும்னா 1 உலக்கு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 உலக்கு. இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் 1 பீஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது கூட ஒரு 20 பல்லு பூண்டு லைட்டு தோலோட போட்டுக்கலாம். வரமிளகாய் நான் வந்து ஒரு 10லிருந்து 15 எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. கருகப்பிள்ளை நம்ம கனவு தோட்டத்தில் இருக்கிறனால நான் நல்லா ஒரு கையே போட்டிருக்கேன். இதுதான் அந்த முடக்கத்தான பொடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பருப்பு பொடிக்கு நம்ம யூஸ் பண்ணி பருப்பு பொடி பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ கீரையை காய வச்சது பாருங்கள், அவ்வளோதான் நமக்கு அந்த கீரை கிடச்சிருக்கு ட்ரை பண்ணது. இப்போது நம்ம பருப்பு ஐட்டம் எல்லாம் தனியாக ஒரு கடாயில் வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு கடாயில் துவரம்பருப்பை போட்டு அது நல்ல சிம்மில் வச்சு கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தை நச்சு அதில் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வரும்போது தான் நம்ம அடுத்த பொருள் போடணும். ஸோ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் அதில் வந்து பூண்டு 15லேருந்து 20 பல் பூண்டு நான் தொலியோடு வச்சுருக்கேன். அதை நச்சுட்டு போடுறேன். பூண்டை வந்து நம்ம நல்லா ட்ரையாக வறுத்துடணுங்க. ஏன்னா இது பவுடர் நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கிறோம் அப்படின்னா எல்லா பொருளுமே நம்ம நல்லா வறுத்துடணும். பூண்டு பவுடர் சேர்ப்பாங்க, அதை விட இதுதான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே சேர்த்துக்குவேன். ஸோ இந்த துவரம்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் சிம்லே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம துவரம்பருப்பை எடுத்து ஒரு தட்டில் பரத்தி வச்சிடலாம். இந்த அளவுக்கு இது வறுபட்டால் போதும். அது ஆறட்டும். அடுத்து சிறுபருப்பை நம்ம கொட்டி அதையும் வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சிறுபருப்பும் வந்து நமக்கு 1 உலக்கு அதாவது 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் சிம்லையே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ஒரு சைடு வறுக்கட்டும். இப்போ பூண்டு நல்லா அது வந்து சவுண்டு சலசலன்னு வர்ற அளவுக்கு நம்ம அதை வறுத்ததுக்கப்புறம் பூண்டை எடுத்துட்டு தான் நம்ம அடுத்த பொருள் போட போகிறோம். ஸோ இப்போ இங்கே சிறுபருப்பு வரப்பட்டுருச்சு. நான் வந்து கடலைப்பருப்பை அடுத்து போட்டு வறுத்துக்கிறேன். ஸோ 2 கடாயில் வச்சுருக்கேன். பருப்புக்கெல்லாம் தனியாக ட்ரையாக வறுக்கிறேன். இந்த பூண்டு பெருங்காயம் வறுத்து பூண்டை எடுத்த அந்த ஆயில் லைட்டாக சட்டியில் ஒட்டி இருக்குல்ல, அதில் மிளகாயை போடுறேன். நான் வந்து அதில் ஒரு 3-4 பேடகி மிளகாயும் போட்டிருக்கேன். அது ஃப்ளேவருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு கடலைப்பருப்பையும் நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஸோ ஒவ்வொரு பருப்புகளும் கருகிராமல் மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ மிளகாயை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கை கருகப்பிலை போடுறேன். நீங்கள் 2 கை கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் வந்து முடக்கத்தான் போடுறதுனால ஒரு கை தான் போட்டிருக்கேன். ஸோ கருகப்பிலை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதையும் நம்ம அதிலேருந்து எடுத்துட்டு இல்லைன்னா அது கூடவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு முடக்கத்தான் பொடி சேர்க்க போகிறோம். அது வந்து நான் 6 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவு பருப்புகளுக்கு நான் 6 டேபிள் ஸ்பூன் முடக்கத்தான் பொடி போடுறேன். அந்த ஹீட்டில் மட்டும் அதை லைட்டாக வறுபட்டால் போதும். ரொம்ப வறுபடணுங்கிற அவசியம் கிடையாது. இது அந்த சூட்டில் மட்டும் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக லேசாக அதில் வறுத்து எடுத்துட்டு அதையும் நான் இந்த பருப்புகள் கூட சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பும் வறுபட்டுருச்சு. ஸோ கடலைப்பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் அதையும் எடுத்துட்டு நம்ம அடுத்து பொட்டுக்கடலை உடச்ச கடலை வச்சுருக்கோம். என்னோடது முழு கடலையாக இருக்குது. நீங்கள் உடச்ச கடலை இருக்குன்னு அதையே போட்டுக்கலாம். அது லைட்டாக சூடு வந்தால் போதுங்க. ரொம்பலாம் வறுபடணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டாவே போதும். கல்லுப்பும் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதையும் லேசாக மணலாக வர்ற மாதிரி வறுத்தும் எடுத்துக்கிட்டேன். இப்போ பொட்டுக்கடலையையும் அதில் போட்டு வறுத்து எடுத்துட்டோம். மிளகு ஜீரகத்தையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா மிளகு ஜீரகம் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால மிளகு ஜீரகத்தையும் லேசாக வறுத்து எடுத்து அதையும் அந்த பருப்புகளோட சேர்த்துக்கிறேன்.
இதை காய வச்சு போடுறத விட வறுக்கும் போது அந்த ஃப்ளேவர் இதை தனியாகவே நம்ம நுணுக்கி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு. இது இந்த பருப்பு பொடியில் சேரும்போது இன்னும் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா உங்களுக்கு கீரை கிடைக்கும் போதும் செஞ்சு வச்சுக்கலாம். மூட்டு வலிக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இதை எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரகொரன்னு அரைச்சிட்டு நீங்கள் டெய்லி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.